ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடைக்கான பழங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பறிக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு கிர்னி பழம் வந்து அறுவடைக்கு அதாவது தயாராகிடுச்சு. ஸோ இந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பறிச்சாச்சு. பறித்து அடுத்து பார்த்தீங்கன்னா கழுவிட்டு அங்கே கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ எல்லா பழங்களும் பார்த்தீங்கன்னா எந்த பழங்கள் மாடி தோட்டத்தில் காய்ச்சாலுமே அது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது அம்மாவோட வழக்கம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மாடி தோட்டத்தில், நம்மளோட மாடி தோட்டத்தில் இந்த கிர்னி பழம் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் வந்திருக்கு, இந்த பழம் தான். ஸோ அதே மாதிரி தான் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வச்சு அது பாதுகாத்து வளர்த்து ஒரு செடியிலேருந்து ஒரு காயோ ஒரு பழமோ ஒரு பூவோ வரும்போது அந்த சந்தோஷம் கொடுக்கறது வந்து வேறு லெவல் தான் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கிர்னி பழமும் பார்த்திங்கன்னா நல்லா குட்டியாக கட் பண்ணி நல்லா பூ ஷேப்பில் அம்மா வச்சுருக்காங்க. என்ன ஒன்று வருத்தம், இந்த பழங்கள் இன்றைக்கி என்னென்ன அறுவடை நம்ம செய்கிறோமோ அதெல்லாம் நான் சாப்பிட இல்லை. அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஊரில் இருக்கிறதுனால அம்மா வந்து வீடியோஸ் எடுத்து அனுப்புகிறாங்க. ஒரு 2 monthsக்கு அம்மா தான் ஃபுல்லாகவே மாடி தோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேக் திருப்பி நம்ம இந்தியா போன உடனே திருப்பி நம்மளோட வேலைகள் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ வெயிலும் இருக்குது, திடீர்னு மழையும் பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் இந்தியாவில். ஸோ செடிங்களுக்கு இந்த வெயிலுக்கு இந்த மழை பெய்யுது ரொம்ப சந்தோஷம்தான். அதே மாதிரி இந்த பீட்ரூட் கலர் கொய்யாக்காய் இது வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். பட் ஆனால் இது வந்து வளர வளர பார்த்தீங்கன்னா கலரே வேறு மாதிரி மாறுது. ஸோ அதுலேருந்து ஒரு பழம் வந்து பழுத்தாச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் அந்த கலர் உண்மையாகவே அந்த பீட்ரூட் கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த பீட்ரூட் கொய்யான்றது அதே கலரில் தான் மக்களில் இருக்குது. ஆனால் சிலது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே தெரியுது. நம்ம வாங்கிட்டு வந்து இதை தான் வச்சோம், ஆனால் வருது அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்குது. பட் நார்மல் கொய்யாவோட கம்பேர் பண்ணும்போது இது பீட்ரூட் கொய்யா அப்படின்னு சொல்லலாம். மேலே மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குது, பட் உள்ளார பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த பழமும் நம்ம பறிச்சாச்சு, குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி. ஸோ அடுத்து வந்து செர்ரி பழம் செடி. இதில் வந்து ஒரு 6-7 காய் வந்து நம்ம பழங்கள் வந்து அறுவடை செஞ்சுருக்கோம். ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2-3 காயும் இருக்குது, ஒரு பழமும் இருக்குது. பழத்தில் கையை வச்ச உடனே போட்டு கீழே விழுந்துடுச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பழமும் வந்து நம்ம பறிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மாடி தோட்டத்தில் எல்லாமே வந்து நார்மல் எப்போவுமே கிடைக்கிற பழங்களாகவே கிடைக்கல. ஸோ எல்லாமே நல்ல பழங்களாக கிடைக்குது. பீட்ரூட் கொய்யா, கிர்னி பழம், செர்ரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலந்த பழம் செடியில் வந்து இப்போ தான் பூக்கள் வச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து காய்கள் பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய பிஞ்சுக்கள் வந்தது மக்கள். இந்த வெயில் தாங்க முடியல, வந்து எல்லாமே கொட்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து நிழலுக்காக மாற்றி கவாத்து பண்ணி நிழலுக்காக மாற்றி இப்போ நல்லா துளிர் வந்து அதில் பார்த்தீங்கன்னா பூக்கள் இப்போ தான் வச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம அதுலேயும் பார்த்தீங்கன்னா பழங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து அத்திப்பழம் செடி. ஸோ அத்திப்பழம் செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் இருக்குது. இதில் 1-2 பழங்கள் வந்து பழுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி ஒரு பழம் வந்து இதில் பழுத்துருக்கு. ஸோ அந்த பழம் வந்து நம்ம பறிச்சிக்கலாம். ஒரு டைமில் அத்திப்பழமே நம்ம மாடி தோட்டத்தில் இல்லை. அது எடுத்துகிட்டு வந்து நான் செடி வைக்கும்போது எப்படா இதில் காய் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது சீசன் போல் நிறைய அத்திப்பழங்கள் டெய்லி 1-2 அந்த மாதிரி பழுக்குது. அதுவும் நம்ம அறுவடை செஞ்சு நம்ம ஷார்ட்ஸில் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அத்திப்பழம் அது செடியிலேருந்து பறித்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு மக்கள் உண்மையாகவே வேறு லெவலாக இருக்குது. நம்ம வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி செடியிலேருந்து பறித்து சாப்பிடும்போது சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அதுவும் அந்த சிலது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹனியில் டிப் பண்ணி நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஃபீல் தான் எனக்கு ஆகுது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது பாருங்களேன், அப்படியே தேன் ஊற்றி இந்த அப்படியே வந்து ஒரு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஹனி போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு செடியிலேருந்து கிடைச்சாலும் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குற ஒரு செடியிலேருந்து ஒன்று டிஃப்ரெண்ட்டான பழங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ மனசுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மக்களே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மாஞ்செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் வந்து பழுத்து இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பறிச்சுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் கழுவி அந்த இடத்துல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சாப்பிட்றோம்.
இந்த மாங்காய் சொல்லவே தேவையில்லை மக்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம இனிப்பாக இருக்குது. நம்ம பார்த்து உரம் எல்லாம் போட்டு நம்ம வளர்த்து அதுலேருந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட் மக்கள். இயற்கை தான் சொல்லுவாங்க இல்லையா, பழங்கள் அது எந்த மருந்தும் இல்லாத நம்மளா பார்த்து வளர்த்து அதுலேருந்து சாப்பிட்றது உண்மையாக அந்த டேஸ்ட் வேற லெவல் தான் மக்கள். இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கும் டைம் கிடைச்சிருந்தா குட்டி செடிகள் வளர்க்க ஆரம்பிங்க. அது அப்படியே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகி நிறைய செடிகள் வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஆகும் மக்களே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.